Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது formulas and functions பத்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம டீடைல்டா ஒவ்வொரு ஆபரேட்டர்ஸ் பத்தியும் ஃபங்க்ஷன்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தியும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எக்ஸல் அல்காரிதம் அதாவது எக்ஸல் யூஸ் பண்ற ஆபரேட்டர்ஸ்ல அது எந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டா ஒரு ஃபார்முலாவை நம்ம போட முடியும். ஓகேங்களா? நம்ம எக்ஸல்ல ஆபரேட்டர்ஸோட ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸ்ல இருக்கிற BODMAS ரூலை நம்ம இப்ப ஞாபகப்படுத்திக்கலாம். BODMAS அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இல்லாதவங்களுக்காக நம்ம டக்குன்னு அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். BODMAS ரூல் அப்ரிவேஷன் பிராக்கெட்ஸ், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறது உங்களுக்கு அது ஆபரேஷன்ஸ் முடிச்சிடும். அதுக்கு அடுத்தது ஆர்டர் அதாவது டு த பவர் ஆஃப் இல்ல ஸ்கொயர் ரூட் அது மாதிரி இருக்கிற விஷயங்களை அதை முடிச்சிடும். அடுத்தது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு சொன்னா அதை முடிச்சிடும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்ததுன்னா அதை முடிச்சிடும். இப்ப டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே வருது எப்படி செய்யும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அப்படி லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல நமக்கு வந்துடும். அதுவே அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு லெஃப்ட் ரைட் வந்துடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நமக்கு 5 into asterisk தான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இன்டூன்றது நமக்கு தெரியும். ஸோ 5 into bracket open bracket 4 plus 3 close bracket இருக்கிறது bracket குள்ள இருக்கிறத 4 plus 3 ஆட் பண்ணி 7 ஆக்கிக்கிட்டு 5 into 7 35 அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஆர்டர் டு த பவர் ஆஃப் 2 அப்படின்னு இருக்கு 2 to the power of 2. ஸோ ஃபர்ஸ்ட் 2 to the power of 2 4 ஆக்கிட்டு 5 plus 4 அப்படின்றதோட 9 அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு இங்க கொடுத்துடுச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5 plus 6 divided by 2ல 6 divided by 2 அப்படின்றத எடுத்துட்டு 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 5 plus 3 8 கொடுத்துருச்சு. அதுவே 15 minus 6 into 2 அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா 6 into 2 அப்படின்றத எடுத்து 12 அப்படின்னு மாத்திக்கிட்டு 15 minus 12 அப்படின்றத எடுத்து 3 அப்படின்னு மாத்திருச்சு. அதே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் அடிஷன் அடுத்து மைனஸ் இருந்ததுன்னு சொன்னா லெஃப்ட் ரைட் ஆர்டர்ல 5 plus 3 minus 2 அப்படின்றது 5 plus 3 8 8 minus 2 6 அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். சரி இதையே நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்தபடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 7 plus 6 into 5 to the power of 2 plus 3 அதாவது 7 பிளஸ்க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒரு பிராக்கெட் குள்ள இருக்கு. ஸோ அதை நமக்கு ஒர்க் பண்ணும். அந்த பிராக்கெட் குள்ளயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஒரு டு த பவர் ஆஃப் இருக்கு, ஒரு அடிஷன் இருக்கு. ஸோ இது எந்த ஆர்டர்ல செய்யும்? ஸோ டு த ஆர்டர் டு த பவர் ஆஃப் அப்படின்றத உங்களுக்கு அது எடுத்துக்கும். 5 to the power of 2 அப்படின்றத வந்து உங்களுக்கு 25 அப்படின்னு மாத்திடுச்சு. ஸோ 6 into 25 plus 3 இருக்கும். ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன் இருக்கு. ஸோ எதை ஃபர்ஸ்ட் செய்யும்? மல்டிப்ளிகேஷன் செய்யும். ஸோ 6 into 25 150 115 எடுத்துட்டு plus 3 ஸோ 150 plus 3 153 வந்துட்டு அதுக்கப்புறம் 7 plus 153 அப்படின்னு எடுத்துட்டு வந்து 116 ஆன்சர் கொடுத்துருச்சு. இப்படிதான் நமக்கு BODMAS ரூல் ஒர்க் ஆகும். நம்ம மேக்ஸ்ல இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். BODMAS அப்படின்னு சொல்றது பிராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் இந்த BODMAS ரூல். இப்போ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இதே தான் நமக்கு எக்ஸல்ல இருக்கிற இந்த ரூலுமே. சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸலோட ஆர்டர் ஆஃப் ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அங்க பார்த்தா மாதிரி அந்த parenthesis என்ன பிராக்கெட் ஆயிருந்தாலும் அந்த பிராக்கெட் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரேஞ்சஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ரேஞ்சஸை கால்குலேட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுதான் செகண்ட் ஆர்டர். தேர்ட் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்செக்ஷன்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தான் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பேஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படிலாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க நம்ம 2-3 எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஸ்பேசிங் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா பிராக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு இது மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? இத கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்படி கொடுத்து பாருங்க. ஓகேங்களா? இத கொடுத்துட்டீங்க, நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதனால இது ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 4. ஏன்னா இங்க பாருங்க இன்டர்செக்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது இன்டர்செக்ஷன். இது ரெண்டு
ஏரியாவும் இந்த ரெண்டு ரேஞ்சும் வந்து இன்டர்செக்ட் சேர்ற இடம் என்னவா இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன், அதுதான் இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு வர வேல்யூ. சரிங்களா? இதுதான் எக்ஸாம்பிள். அதுவே இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எவாலுவேட் யூனியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யூனியன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ நம்ம யூனியன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சம் M19 ரேஞ்ச் N20 M20 ல இருந்து N21 சம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். நடுவில் கமா கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுதான் யூனியன். சரிங்களா? இதை எப்படி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சம்மை இப்படி எடுத்துக்கும். சரிங்களா? சம் M19 to N20 அப்படின்னு எடுத்துக்கும். அப்படின்னா என்ன? M19 ல இருந்து N20 வரைக்கும் இருக்கிறத சம் பண்ணிக்கோ. அதே மாதிரி சம் M20 to, ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரேஞ்ச் எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? அதனால M20 to N21 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் தனித்தனியா சம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் யூனியன் அப்படின்றத ஆட் பண்ணிக்கிட்டு 13 plus 18 எடுத்துட்டு வந்து நமக்கு 31 அப்படின்ற ஆன்சரை கொடுத்துரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எடுத்துக்கும், அதுக்கப்புறமா கமா அப்படின்ற ஒரு யூனியன் எடுத்துக்கும். ஸ்பேஸ் விட்டோம்னா அது இன்டர்செக்ஷன் ரெண்டும் சேர்ற இடத்த எடுத்துக்கும். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி நம்ம மேக்ஸ்ல பார்த்திருப்போம் யூனியன்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க யூனியனா ஆக்ட் பண்றது கமா, இன்டர்செக்ஷனா ஆக்ட் பண்றது ஸ்பேஸ். ஓகேங்களா? பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நெகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நெகேஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்டே ஒரு மைனஸ் வந்துடும் அந்த ஒரு இதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். -10 into 5 plus 6 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணும் எக்ஸல்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நெகேஷன் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா தான் இங்க கீழே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வருது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த நெகேஷன் எடுத்துக்கும். ஸோ இந்த நெகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த -10 அப்படின்னு சொல்றது -10ஆவே எடுத்துக்கிட்டு இன்டூ 5 அப்படி அடுத்த மல்டிப்ளிகேஷனை செஞ்சுட்டு -10 into 5 அப்படின்றத -15 எடுத்துட்டு வந்துடும். அடுத்தது அடிஷன் +6 எடுத்துட்டு வந்து -50 plus 6 அப்படின்னு சொல்றது -44 அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு வரும். ஸோ இதுதான் நெகேஷன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜஸ், எதனா ஒரு பர்சன்டேஜ் இருந்தா ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணிடும். எக்ஸ்பனன்ஷியல், அதாவது டு த பவர் ஆஃப் ஆர்டர் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அதுதான் டு த பவர் ஆஃப் அப்படின்னு எதனா ஒன்று இருந்ததுன்னா அதை கால்குலேட் பண்ணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அப்படின்றது வரும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே வருது, எதை ஃபர்ஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் கால்குலேஷன் வரும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல என்ன ஆபரேஷன் இருக்கோ அதை முடிச்சுட்டு வரும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருந்தா மல்டிப்ளிகேஷனை முடிச்சு டிவிஷன் வரும், ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருந்தா டிவிஷனை முடிச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ எப்பயுமே ஈக்குவல் பிரசிடென்ஸ் இருக்கிற ரெண்டு ஆபரேஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா லெஃப்ட்ல எது இருக்கோ அதை முடிச்சுட்டு எக்ஸல் வரும். அதே தான் உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும். அடுத்தது டெக்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ், கன்காட்டினேட் ஆட் பண்றது ரெண்டு டெக்ஸ்ட், அதுக்கானது ஒர்க் ஆகும். அதுவே கம்பேரிசனுக்கான ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம ஆல்ரெடி. ஸோ அந்த ஆபரேட்டர்ஸ் தான் லாஸ்டா ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? பர்ஃபெக்டா? இப்போ நம்ம சின்ன சின்னதா எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே நம்ம ஒரு எல்லாமே சேர்ந்து காம்பினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த ஆர்டர்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலால நம்ம இது மாதிரி கொடுத்துட்டு அது V19க்கு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்றோம். V19ல 10.52T இருக்கு, அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை லைன் பை லைனா எப்படி ஒரு ஸ்டெப்பா எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இங்க மேல இருக்கிறது தான் நம்ம இங்க கீழே எடுத்திருக்கோம். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஈக்குவல் டு எடுத்துட்டு காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டு இங்க போடும்போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபார்முலா வந்துட்டு ட்ரூ அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ அதே ஃபார்முலா தான் கீழே இருக்கு. இப்போ இது எந்த ஸ்டெப்ல எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கு, ஸ்பேஸ் அதாவது இன்டர்செக்ஷனுக்கானது இருக்கு, ஆஸ்ட்ரிக் அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கானது இருக்கு. இந்த பிராக்கெட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அடிஷன் இருக்கு, ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு சப்ட்ராக்ஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு, டு த பவர் ஆஃப் எக்ஸ்பனன்ஷியல் அப்படின்னு சொல்றது இருக்கு.
இந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கு நடுவுல ஒரு பிளஸ் அடிஷன் இருக்கு. கடைசியில ஒரு டெக்ஸ்ட் ஆபரேட்டர் அண்ட் இருக்கு. எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்? டி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு V19 அப்படின்னு செக் பண்றது, கம்பேரிசன். இதுவும் V19ல இருக்கிறது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ற ஒரு ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆபரேட்டர் ஒன்னு இருக்கு. சோ இதுதான் நம்ம இப்போ ஒண்ணா பார்க்கணும். சோ இப்போ இது எதை ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா parenthesis ஒர்க் பண்ணும். அப்படின்னா இந்த parenthesis குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கும். இந்த பிளஸ்ஸையோ இந்த அண்டையோ இந்த ஈக்குவல் டுவே பார்க்காது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த parenthesisல இருக்கு நம்ம ரெண்டு parenthesis இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் parenthesis நம்ம முடிப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் parenthesisல M19 Q19 P19 P21 அப்படின்ற ரேஞ்சை பார்க்கும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் parenthesis குள்ள வந்துட்டோம். parenthesis குள்ள இருக்கிற ரேஞ்சா இன்டர்செக்ஷனா மல்டிப்ளிகேஷனான்னு பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் ரேஞ்சை பார்க்கும். சோ M19ல இருந்து Q19ம் அதே மாதிரி P19ல இருந்து P21ம் இன்டர்செக்ட் ஆகிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. அப்போ இதுல இது இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் இருக்கிறதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு 4. ஓகேங்களா? சோ அப்ப அந்த 4 அப்படின்றது இங்க எடுத்துட்டு வந்துரும். அதே ஆஸ்ட்ரிக்க போட்டு 2 அப்படின்றது இங்க எடுத்துட்டு வந்துரும். சோ 4 into 2 அப்படின்றது இப்ப இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு. அடுத்தது இந்த மல்டிப்ளிகேஷனை முடிச்சு 8 அப்படின்ற ஆன்சரை வச்சிருச்சு. பிளஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே எடுத்துட்டு வரும். சோ இப்போ நம்ம அடுத்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சோ அந்த பிராக்கெட் குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு? ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு டிவிஷன் இருக்கு, ஒரு டு தி பவர் ஆஃப் இருக்கு. இது என்ன ஆர்டர்ல வரும்? நமக்கு அது ஆல்ரெடி தெரியும். நமக்கு பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதனால இந்த 2% அப்படின்றது 0.02 அப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பா ஓகே. இப்போ 5 plus 0.02 minus 10 by 2 to the power of 2 அப்படின்றது இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு. அப்போ ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு டிவிஷன் இருக்கு, to the power of இருக்கு. இதுல எந்த ஆர்டர் செய்யும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா to the power of அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்றத ஒர்க் பண்ணும். ஸோ 2 to the power of 2 அப்படின்றது என்ன? 2 into 2 அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஆன்சர் 4. ஓகேங்களா? சோ அந்த ஆன்சர் இங்க வந்துருச்சு. இப்போ 5 plus 0.02 minus 10 divided by 4 இருக்கு. இது நமக்கு என்ன ஆர்டர்ல வரும்? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ எது இருந்தாலும் அதை செய்யும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இங்க நமக்கு டிவிஷன் இருக்கு. அதனால 10 by 4 அப்படின்னு சொல்றது 2.4 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி வச்சிருச்சு. சோ இப்போ நமக்கு 5 plus 0.02 minus 2.5 இருக்கு. ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸும் மைனஸும் ஈக்குவல் பிரசிடென்ஸ்ல வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும்? லெஃப்ட்ல எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் செய்யும். ஸோ 5 plus 0.02 அப்படின்றத எடுத்துட்டு 5.02 மாறிடும். அதுக்கப்புறமா மைனஸ் 2.5 இருக்கும். அடுத்தது இந்த மைனஸை ஒர்க் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2.52 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த பிராக்கெட் குள்ள ஆன்சர் 8, இந்த பிராக்கெட் குள்ள இருக்க ஆன்சர் 2.52. அடுத்தது இந்த ரெண்டு பிராக்கெட் நடுவுல ஒரு பிளஸ் இருக்கு, அதை ஒர்க் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு பிளஸ்ஸா அதாவது அண்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆபரேட்டரா அப்படி இல்ல ஈக்குவல் டுவான்னு பாத்தீங்கன்னா அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் இந்த ஆர்டர்ல இருக்கு. சோ இந்த அடிஷனை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு 8 plus 2.52 10.52 மாத்திட்டு அதுக்கப்புறம் and t equal to v19 இருக்கு. சோ இப்போ அடுத்தது and அப்படின்றது ஒர்க் பண்ணும். and அப்படின்றது டெக்ஸ்ட் ஆபரேட்டர். இதையும் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கும். அது வந்து 10.52 t அப்படின்னு மாறிட்டு ஈக்குவல் டு v19 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன பார்க்கணும்? நமக்கு கம்பேரிசன் ஆபரேட்டர். சோ கம்பேரிசன் ஆபரேட்டர் v19ன்றது என்னன்றத பார்த்துட்டு அதோட ஆன்சர் 10.52 எடுத்து வந்து வச்சுட்டு 10.52 tயும் 10.52 tயும் ஈக்குவலான்னு பார்த்து ஆமா இது ஈக்குவல் ட்ரூ அப்படின்ற ஆன்சர் நமக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்றது. ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்றத நம்ம இங்க பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஏன் இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்கோம். சோ அதனால இதை பார்த்தோம். ஓகே, நம்ம இது மாதிரி மட்டும் தான் பார்க்க முடியுமா? நமக்கு இதுல இருந்து எக்ஸல்லயே உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு இங்க ஃபார்முலா டேப்ல போயிட்டு இந்த எவாலுவேட் ஃபார்முலா அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டெப்பா நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை இங்க ஒரு ஸ்டெப்பா இதை எவாலுவேட் பண்ணி நம்ம காமிக்கும். நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எவாலுவேட் பண்ணி 4 அப்படின்றத மாத்தி 4 into 2 வச்சிருச்சு பாருங்க. அடுத்தது 4 into 2 8 மாத்திக்கிச்சு பாருங்க. சோ இதே மாதிரி ஒண்ணுமே நமக்கு ஒர்க் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இதுதான் ஸ்டெப் நமக்கு இந்த எவாலுவேட் ஃபார்முலா நமக்கு சொல்லி கொடுத்துரும். இதை வச்சே நம்ம வந்து இந்த ஆர்டர் என்ன அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்றது ஏன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்பதான் நம்ம ஃபார்முலாஸ்ல கரெக்டா ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கானதை போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.